யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டிமனாறு செல்வச்சந்நிதியான் ஆலய வருடாந்த திருவிழாவின் 11ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு சந்நிதியான் ஆச்சிரம சைவக்கலை பண்பாட்டு பேரவையின் ஏற்பாட்டில் ஆச்சிரமத்தின் நாளாந்த நிகழ்வாக சைவத்தின் பெருமை என்ற கருப்பொருளில் ஆன்மீக அருளுரையினை பொது சுகாதார பரிசோதகர் ஜே கோபிராஜ் நிகழ்த்தினார். சந்நிதியான் ஆச்சிரம முதல்வர் சாதனை தமிழன் கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகள் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் சந்நிதியான் ஆச்சிரம சைவக்கலை பண்பாட்டு பேரவை நிர்வாகிகள், உறுப்பினர்கள், சந்நிதியான் ஆச்சிரம தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பெருமையானதொரு விடயமாகும். அதனால்தான் ஆச்சிரமத்தின் சுவாமிகள் பல்தரப்பட்ட நானாவிதமான பணிகளையும் தனது முழு வாழ்நாளுமாக இங்கே செய்து வருகின்றார்கள். அப்படிப்பட்ட அறச்செயல்களின் காரணமாகத்தான் இன்றைக்கு சந்நிதியான் ஆச்சிரமம் நாடளாவிய ரீதியில் பெருமை கொள்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இவ்வாறு இத்தகவலை இங்கே எடுத்து கூறி இன்றைய தினம் பேசுவதற்காக வந்திருக்கின்ற திரு கோபிராஜ் அவர்களை ஆச்சிரமத்தின் சுவாமிகள் சார்பிலே இங்கே அழைக்கின்றேன். அவ்வாறு கொடுக்கின்ற பொழுதுதான் இந்த சைவத்தினுடைய பெருமை இன்றைக்கு உலகறியும். எனவேதான் நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல இன்றைக்கு என்னை இந்த 11ஆம் நாள் உற்சவத்தினுடைய நிகழ்வின் சொற்பொழிவிற்காக என்னையும் அழைத்து இந்த இடத்திலே பேசுவதற்கு வாய்ப்பளித்த எங்களுடைய கலாநிதி மோகனதாஸ் சுவாமி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு இந்த வாய்ப்பினை வழங்கிய இந்த செல்வச்சந்நிதியான் சமய கலை கலாச்சார பண்பாட்டு பேரவையினர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஓம் நம பார்வதி பதி. நாங்கள் பல கோணங்களிலே பார்க்கலாம். இப்படி பல கோணங்களிலே பார்க்கக்கூடிய தன்மை இருந்த பொழுதும் அவர் மிக சுருக்கமாக சித்தருடைய எண்ணக்கருவிலே இருந்து அது பெருமையானது அமைந்திருக்கிறது என்பதை எடுத்து கூறி இன்றைய நன்னாளில் சைவத்துடைய பெருமை எடுத்து கூறிய அவருக்கு ஆச்சிரமத்தின் சார்பில் சைவக்கலை பண்பாட்டு பேரவையின் சார்பில் பாராட்டுகளை நன்றிகளையும் தெரிவித்து அவருடைய அந்த பேச்சு வன்மை, அவருடைய பேச்சு தொடர்ந்து வளர்ச்சியை கொண்டு எல்லாம் வல்ல மிகப்பெருமான வேண்டி வாழ்த்தி இன்றைய நிகழ்வு நிறைவு செய்கின்றோம். நன்றி. திருமுருகாற்றுப்படுகின்ற தரப்பிலே உளவள துணையாளர் திரு நாவண்ணா நவராஜ் அவர்களுடைய உரை நிகழ்வு நடைபெறும். எனவே அடியார்கள் இங்கே உரிய நிறுத்திக்க விரைதந்து எம்பெருமான வழிபட்டு இங்கே நடைபெறுகின்ற இந்த சமய உரை நிகழ்விலும் பங்கு பெற்றி உங்களுடைய வாழ்வை உயர்வு. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.